பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ராஜி டிராவல்ஸ்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம கதிர் வராப்புல. அப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தியா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல பார்க்கல அப்படின்னு உடனே, முதல்ல நியூஸ் பேப்பர பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் வரப்போகுதாட்டுக்கு. ஸோ நீ நினைச்ச மாதிரி எக்ஸாம் வரப்போகுது. நீ ஒழுங்கா படிக்கிற வேலைய மட்டும் இதுக்கப்புறம் பாரு. நீ வீட்லயே உட்காந்து படி. இங்கலாம் வரலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ராஜி இருந்துகிட்டு, இல்ல இல்ல நான் இங்கேயே வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லன்னா கோச்சிங் கிளாஸ் உன்னைய அனுப்பட்டுமா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு, நான் டிராவல்ஸுக்கு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நீ இங்கேயே உட்காந்து அமைதியா படி அப்படின்னு நம்ம கதிரும் சொல்லிடுறாப்புல. அது மட்டும் இல்ல, எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான புக் எல்லாமே நம்ம கதிர் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாப்புல. நம்ம கதிரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போலீஸ் ஆயி அப்படியே கெத்தா ஜீப்ல வந்து வீட்டு முன்னாடி நிக்கணும். 2 வீட்டுக்காரங்களும் உன்னைய அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு நம்ம கதிர் சொல்ல, கதிருக்கு இவ்வளோ ஆசையா இருக்கா? அப்படின்னு அப்பதான் ராஜியே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடைய காமிக்கிறாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பாண்டியன் கிட்ட, "என்னண்ணே இந்த கடைக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டீங்களாட்டுக்கே?" அப்படின்னு சொல்ல, "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அதுதான் உங்க மச்சான வச்சு ஒரு கடைய ஓப்பன் பண்ணிட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்ல அதெல்லாம் என்னோட கடை இல்ல. அது வேற கடை, இது வேற கடை" அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஸோ இந்த சுகன்யா வேறயா இது பாண்டியன் ஸ்டோரோட பிரான்ச்சுன்னு பொய் சொல்லி வச்சிருக்கு இல்லையா? ஸோ அது தெரியாம தான் இன்னும் இவங்க இருக்காங்க. அதே டைம்ல நம்ம தங்கமயிலு சரவணன கூப்பிட்டு, "மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து குடுங்க, நான் தொடைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம சரவணன் கோவமா தங்கமயில திட்டி புடுறாப்புல. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு திட்டுறாப்புல. இது எல்லாமே நம்ம பாண்டியன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கண்டிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கடைய விட்டு வேற வேலை விஷயமா வெளியில போறாப்புல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம தங்கமயிலோட அப்பா மறுபடியும் வேலைக்கு வரேன் அப்படிங்கிற பேர்ல வர்றாப்புல. ஆனா தங்கமயில் இருந்துகிட்டு பயங்கரமா புடிச்சு திட்டுது. "ஏற்கனவே எடுத்த காசெல்லாம் நீங்க இன்னும் வைக்கவே இல்லல்ல" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க சரவணனும் வந்துடுறாப்புல. ஸோ சரவணன் வந்ததுக்கப்புறம், இதுவரைக்கும் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவரு, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாப்புல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே தங்கமயிலோட அப்பாவ திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தங்கமயிலு கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பாவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, கால்ல விழாத குறையா கும்பிட்டு அனுப்பி வைக்குது. இதுக்கு நடுப்புற வேறயா இங்க நம்ம மீனாவையும், நம்ம செந்திலையும் காமிக்கிறாங்க. மீனா லஞ்ச் சமைச்சது ரொம்ப கேவலமா இருக்காட்டுக்கு. அத தான் ஃபோன் பண்ணி நீங்க கடையில வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. செந்திலும் அவ்வளோலாம் மோசமா இல்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்ப தங்கமயிலு அவங்க அப்பாவ அனுப்பி வச்சுடுச்சுல்ல, சரவணன்கிட்ட நான் எங்க அப்பாவ அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே நீனும் போயிடு அப்படின்னு நடு ரோட்ல வச்சு சரவணன் தங்கமயில திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம பாண்டியன் வந்து பாத்துடுறாப்புல. நம்ம சரவணனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு ஒரு ஆட்டோவை வர வச்சு தங்கமயில வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாப்புல. ஆனா இதுவரைக்கும் அமைதியா இருந்த நம்ம சரவணன் அவங்க அப்பாவையே திட்ட ஆரம்பிச்சிடுறாப்புல. "நீங்க சொல்லி தானே இந்த கல்யாணத்த பண்ணி வச்சேன்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவ நம்ம செந்தில் சரவணன் முதல் முறையா எதிர்த்து பேசுறாப்புல. நம்ம பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.